ரமலான் பண்டிகை 31/3/2025 இன்று உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய பெருமக்களால் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இம்மாதத்தில் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் நோன்பை அனுசரிக்கிறார்கள். இஸ்லாமிய நம்பிக்கையின்படி முகமது நபிக்கு முதலில் குரானை வெளிப்படுத்திய மாதத்தை நினைவு கூறும் விதமாக இந்த நோன்பை அனுபவிக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை அனுசரிக்கப்படும் இந்த நோன்பு இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மாதமானது நிலவின் பிறைக்காட்சியின்படியும் ஹதீஸ்களில் கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு வாழ்க்கை வரலாறுகளின்படியும் 29 - 30 நாட்கள் இருக்கலாம். விடியற்காலையிலிருந்து சூரிய மறைவு வரை உண்ணா நோன்பு இருக்கும்போது முஸ்லிம்கள் உணவு உட்கொள்ளல், நீர் மற்றும் திரவங்களை அருந்துதல், புகைப்பிடித்தல் மற்றும் பாலியல் உறவுகளில் ஈடுபடுதல் ஆகியவற்றை தவிர்த்து விடுகிறார்கள். தவறான பேச்சு, அவமதிப்பு, புறம்பேசுதல், சபித்தல், பொய் போன்றவை மற்றும் சுய பாதுகாப்பு காரணங்களுக்காக அல்லாமல் பிறருடன் சண்டையிடுவது போன்ற பல காரியங்களில் ஈடுபட்டால் அவை நோன்பின் மாண்பை குறைத்துவிடும் என்பதால் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதிலிருந்தும் தாங்கள் நடத்தையை தவிர்த்து விடுகிறார்கள். நோன்பு தொடங்குவதற்கு முன்பதாக எடுக்கப்படும் உணவானது சகர் எனவும் நோன்பு முடிந்த பின் எடுத்துக்கொள்ளும் உணவானது இப்தார் எனவும் குறிப்பிடப்படுகிறது. நோன்பிற்காக ஆன்மீக வெகுமதி தவஸ் மேலும் ரமலான் மாதத்தில் பெருக்கப்படும் என நம்பப்படுகிறது. ரமலான் மாதத்தில் பொதுவான பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துதல், திருக்குரானை பாராட்டுதல், பாராது ஒப்புவித்தல் மற்றும் நல்ல செயல்களையும் தொண்டுகளையும் அதிகரித்தல் ஆகியவை அறிவுறுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ரமலான் தின பண்டிகை பற்றி போற்றி வழக்குரைஞர், முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், பேராசிரியர், கல்வியாளர், கவிஞர் போத்ராஜ் ஆகிய நான் கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன். ரமலான் பண்டிகையையும் இஸ்லாமியர்களையும் நேசிக்கிறேன். மார்ச் 31 வரும் ரமலான் பண்டிகை இஸ்லாமியர்களுக்கு அன்பை தரும் தரலான் பண்டிகை. இஸ்லாமியர்கள் 30 நாள் இருக்கிறார்கள். நோன்பு இருக்கும்போது நடக்கும் விதம் மாண்பு. திருக்குரான் படிப்பது நல்ல பண்பு. ரமலான் அன்று அனைவர் மீதும் காட்டுகிறார்கள் அன்பு. நிலவின் பிறைக்காட்சி தெரிவது தெம்பு. ரமலான் அன்று நல்லது நடக்கும் என நம்பு. இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்று ரமலான் நோன்பு. முகமது நபிக்கு ஆண்டுதோறும் நினைவு கூறுவது பேரன்பு. இஸ்லாமியர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை நோன்பு இருப்பதை விரும்பு. ரமலானிற்கு நோன்பிலிருந்து நல்ல நிலைக்கு திரும்பு. ரமலான் நோன்பு இஸ்லாமியர்களுக்கு இனிக்கும் கரும்பு. நோன்பிலிருந்து திருக்குரானை பாராட்டு. ரமலான் அன்று தீயவைகளை அடித்து விரட்டு. ரமலான் கொண்டாட ஏழை எளியோர்களை திரட்டு. இஸ்லாமியர்கள் யார் மீதும் காட்ட மாட்டார்கள் வெறுப்பு. நோன்பு தொடங்கும் முன் உணவு சகர் என முன்னிட்டு, நோன்பு முடிந்த பின் உணவு இப்தார் என குறிப்பிட்டு, இஸ்லாமியர்கள் தவறான செயல்களிலிருந்து விடுபட்டு இஸ்லாமியர்கள் நோன்பின் கொள்கைகளுக்கு உட்பட்டு உண்மையான இறை நம்பிக்கைக்கு ஆட்பட்டு கொண்டாடும் ரம்லான் பண்டிகை பற்றி கவிதை தொகுப்பை வாசித்து முடிக்கிறேன். கவிஞர் போத்ராஜ். ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். தொடரும். இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த ரம்லான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.